ஹலோ வைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 16 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்வதி அவங்களோட ஸ்டோரியை பற்றி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் வந்துட்டு அவரோட ஸ்டோரியை சொல்கிறாரு. அவரோட பேட் ஹேபிட்ஸ்னால வந்துட்டு என்னெல்லாம் அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு, என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணார், அந்த டைமில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க கூட பேக் போனால் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தாங்க அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்றதையும் சொல்கிறாரு. அவர் சொல்லும் போதே உண்மையிலே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்னா, ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்ப்பேன், டெலிட்டட்லேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் மீறி அவள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாள். நான் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் சாப்பிட்டியா கொண்டியான்னு சொல்லி கேட்டு இது பண்ணுவாள். அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன், இவ்வளோ விட்டால் நம்மளுக்கு எந்த பொண்ணும் வந்துட்டு இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாடான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கல்யாணம் பண்ணேன். என்னோடய இதுவே வந்துட்டு அதிர்ஷ்டமே அவள் தான், என்னோடய ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. அதை கேட்கும் போதே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு பல பேருக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் பிஹேவியர்ஸ்னால வந்துட்டு இது உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். பிரவீன்ராஜ் அதை சொல்லும் போது உண்மையிலே இவர் வெளியே சொன்னதை எல்லாம் தப்பாக சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுலேருந்து அவர் மீண்டு வரனால அவர் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதையும் க்ரோத்தையும் காமிக்கும் போது இனிமே நல்லா இருக்கு. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே மாதிரி இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தர்பூசணி வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காரு இந்த வாரம். தன்னால் தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதியை சொல்லிட்டு இருந்துட்டு நேற்றுலேருந்து என்ன நடந்ததோ தெரில மனுஷனுக்கு. பார்வதியை போயிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிறது என்ன, போய் தடவி நிற்கிறது என்ன, பாரு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ பிக் பாஸ் ரூமுக்கு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சீனை போடுறது என்ன, இதை பண்ணுறது என்ன, அதை பண்ணுறது என்ன, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காரு. இதை பார்த்த சபரி, எஃப்ஜே, விக்ரம் எல்லாமே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சுக்காதீங்க, அப்புறம் கேஸ் இது பண்ணி உங்களை வந்துட்டு உங்கள் கெரியரே காலியாகிடும், அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் அளவாக பழகுங்க. இப்போது வந்துட்டு கிண்டலாக கூட சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் அது போக போக அதிகமாகிட்டு ரொம்ப உங்களுக்கு தான் உங்களோட கேரக்டர் தான் கெட்டு போயிடும், இதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொன்னதுக்கு கூட நம்ம தலைவன் வந்துட்டு கொஞ்சம் கூட ஏற்றுக்காமல் அப்போ மண்டையை ஆட்டிட்டு நீ என்கிட்ட எப்படி சொல்லலான்னு சபரிக்கிட்ட அப்புறமா வாக்குவாதம் பண்ணி நடந்துட்டுருக்கிறாரு. பயப்புள்ள அப்படி ஒரு பேரை வாங்கிக்கிட்டு தான் வெளியே வந்து அசிங்கப்படணும்னு இருந்தால் யாருங்க முடிவு பண்ண முடியும் சொல்லுங்கள். எல்லாருமே பிரதீப் ஆகிட முடியாது இல்லைங்களா. பிரதீப்பை பற்றி எல்லாருக்கும் ஓப்பனாக தெரிஞ்சிச்சு. அதனால் பிரதீப் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த விஷயத்தில். ஆனால் இதே நம்ம தர்பூசணி பழம் அப்படி ஒரு பேரை வாங்கிட்டு வந்தார்னா ஆல்ரெடி வெளியில் காண்டில் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம தர்பூசணி பழத்துக்கு திரும்பியிருக்கு. தலைவன் திரும்பி ஏதாவது அந்த மாதிரி பண்ணால் மொத்த பெயரும் வந்துட்டு அகெயின்ஸ்டாக தான் மாறி வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க தர்பூசணிக்கு. அவருக்கு இருக்கே இது வந்துட்டு பாதிப்பாயிடும். கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்குமே அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு தலைவன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.